உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்க அடுத்தவங்களுக்கு மாஞ்சி மாஞ்சி உதவி செஞ்சு கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரத்தை கூட நீங்க அவங்களுக்காக ஒதுக்குறீங்க. அவங்க மனசு காயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேர்ந்தெடுத்து ரொம்ப கவனமா பக்குவமா பேசுறீங்க. ஆனா அவங்க உங்களை கண்டுக்கிறதே இல்ல. ஏன் உங்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்கிறதே இல்ல. உங்களை ரொம்ப சர்வ சாதாரணமா எடுத்துட்டு மதிக்காம கடந்து போயிட்டே இருக்காங்களா? ஏன் இந்த உலகம் நல்ல மனதுக்காரங்களை பலவீனமானவங்களா எடுத்துக்குது? அவங்கள நல்லா யூஸ் பண்ணிட்டு வார்த்தைகளால ஏன் புறக்கணிக்குது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்ன தெரியுமா? நீங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி இருக்கும் போது ஏன் உங்களால ஒரு வார்த்தை கூட மறுத்து அவங்க கிட்ட பேச முடியல அப்படிங்கிற உளவியல் விடைகளையும் தாங்க நாம இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களுடைய அமைதியான குணத்தை ஒரு அதிகாரம் மிக்க ஆளுமையா மாற்ற போற சைக்கலாஜிக்கல் மிரர் டெக்னிக், அதாவது உளவியல் கண்ணாடி நுட்பம் அப்படிங்கிற உளவியல் ரகசியங்களை தாங்க பார்க்க போறோம். இத மட்டும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டா அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து மாறி, அது மட்டுமில்ல, உங்களை வார்த்தைகளால் புறக்கணிச்சவங்க, உங்களை மதிக்காமல் இருந்தவங்க அத்தனை பேரையும் திரும்பி வர வைக்க உங்களால முடியுங்க. அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. நாம் வாழ்ற இந்த உலகம் முற்றிலும் மாறி போயிருச்சுங்க. முன்பெல்லாம் நல்ல மனதுக்காரங்களை மிகவும் நேர்மையானவங்க அப்படின்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இன்று இந்த 2026 நவீன டிஜிட்டல் உலகத்துல நல்ல மனசுக்காரங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக மட்டும்தாங்க எடுத்துக்குது. உதாரணமா, இப்ப ஆபீஸ்ல இவங்க கிட்ட நாம எந்த வேலையை வேணாலும் கொடுத்துக்கலாம், இவங்க இல்ல அப்படின்னே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு உங்களை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க. குடும்பத்துல இவன் எந்த சூழ்நிலையிலும் சமாளிச்சிடுவான், இவங்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியா புறக்கணிச்சிடுறாங்க. அதே நேரம் நட்பு வட்டாரத்துல இவனை நாம எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணலாம், இவன் திருப்பி எதிர்த்து கேட்கவே மாட்டான் அப்படின்னு உங்களை ஒரு ஜோக்கர் மாதிரி இளக்காரமா நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? இப்படி உங்களுடைய நற்பண்பையும் அமைதியையும் அவங்க தங்களுக்கு கிடைச்ச அனுமதியா எடுத்துட்டு உங்களை ரொம்ப இளக்காரமா நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இதுல உள்ள முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்க நம்மள இவ்வாறு நடத்துறது மட்டுமே பிரச்சனை இல்லைங்க. நம்முடைய உள் மனதிற்கும் நம்முடைய வெளிப்புற நடவடிக்கைகளுக்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாடே உருவாகுதுங்க. இந்த இடத்துல தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்முடைய உள் மனதிற்குள் கோபம் கொப்பளிக்கும், ஆனா வெளியில் செயற்கையாக சிரிப்போம். உள்ளுக்குள்ள வேண்டாம் அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு இருக்கும், ஆனா நாமோ வெளியில சரி அப்படின்னு சிரிச்சுட்டே தலையாட்டுவோம் இல்லையா? இந்த தொடர்ச்சியான முரண்பாடு நமக்குள் ஒரு உளவியல் சோர்வு, அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபேட்டிக் உருவாக்குது. இந்த காரணங்களால் தான் நாம படுத்திருக்கும் போது தூக்கம் வராம அவங்க அன்னைக்கு ஏன் அப்படி பேசினாங்க, அந்த சமயம் ஏன் நம்மளால ஒரு வார்த்தை கூட மறுத்து பேச முடியல அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சு நாம புழுங்கிட்டே இருப்போங்க. அப்புறமா கற்பனை உலகத்தில் மட்டும் அந்த வாதத்தில் எதிரியை ஜெயிச்சது மாதிரி நினைச்சிட்டு நாம நிம்மதி அடைஞ்சிடுறோம். ஏன்னா இப்படி இயல்பிலேயே அமைதியாக இருக்கும் ஒருத்தர் இப்படி திடீர்னு சத்தம் போட்டா அது செயற்கையானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இது சண்டையையும் தேவையில்லாத போராட்டங்களையும் தாங்க வளர்க்கும். அப்படின்னா
நாம சத்தமும் போடக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது, ஆனா சமாளிக்கவும் வேண்டும் அப்படின்னா அதற்கு உளவியல்ல ஒரு வழி இருக்குங்க. அதத்தாங்க சைக்கலாஜிக்கல் மிரர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு பயாலஜிக்கல் ஃபீட்பேக் லூப். அப்படின்னா ஒருத்தர் உங்க முன்னாடி நின்னு உங்களை காயப்படுத்துறாரு அல்லது அவமதிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் செய்யற அந்த செய்கைகளையே நீங்க ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலித்து அவரை நோக்கி திருப்புவது தாங்க இந்த டெக்னிக். உதாரணமா, ஒருத்தர் உங்க முன்னாடி நின்னு உங்களை ஏளனமா காயப்படுத்துறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க அந்த வார்த்தைகளை உள்வாங்கி மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இனிமேல் நீங்க உங்களை ஒரு நியூட்ரல் சர்ஃபேஸா, அதாவது எந்த உணர்ச்சியும் இல்லாம மாத்த போறீங்க. இப்படி இருந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த செய்கைய நீங்க அவங்களுக்கே பிரதிபலிச்சு காட்டுறீங்க அப்படிங்கறதாங்க அர்த்தம். இது பழி வாங்குற கோபம் கிடையாது, ரொம்ப நிதானமா திட்டமிட்ட பிரதிபலிப்பு. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒருத்தர் உங்க முன்னாடி நின்று உங்களை அவமதிக்கும் போது நீங்க அவங்க செய்த அந்த செய்கைகளை திருப்பி அவங்கள பார்த்து செய்யும் பொழுதுதான் அவங்களுடைய அந்த தவறான குணத்தை இது அவங்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டிடும். அது மட்டுமல்ல, அவங்கள ஒரு அசௌகரியமான சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்தும். சரி, இப்ப நாம இத நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா அதற்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்று சப்டில் எக்கோ, அதாவது நுட்பமான எதிரொலி. இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப வேகமா சத்தமா பேசுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல்ல அத கவனிங்க. அவர் உங்களை அடக்க நினைக்கிறதுக்காக ரொம்ப வேகமா சத்தமா பேசும்போது நீங்க அவருடைய குரலின் அதே கணத்தை ரொம்ப ஆழமா, அமைதியா, நிதானமா எதிரொலிங்க. இப்ப 2வதா பார்க்க போறது போஸ்டரல் மிமிக்ரி, அதாவது உடல் மொழி பிரதிபலிப்பு. உங்களை அவமானப்படுத்துறவங்க எந்த உடல் தோரணையில நிக்கிறாங்களோ நீங்களும் அதே உடல் மொழி தோரணைய பிரதிபலிங்க. அவங்க கைய கட்டிட்டு உங்களை மட்டம் தட்டுனா நீங்களும் அதே உடல் மொழி தோரணைய கையாளுங்க. இது அவர்களுடைய ஆதிக்க மனப்பான்மைய சுக்குநூறா உடைச்சிடுங்க. இது எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டெட் ஏர் பாஸ், அதாவது மரத்து போன அமைதி. அவங்க உங்களை இப்படி மட்டம் தட்டி பேசினதுக்கு அப்புறம் நீங்க உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு 2-3 நொடிகள் நீங்க அமைதியா இருந்து அவங்களையே உற்று பாருங்க. இந்த அமைதி அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் எவ்வளவு கேவலமானது அப்படின்னு அவர்களுக்கே உணர வைக்கிற ஒரு உளவியல் சுத்தியல் போன்றதுங்க. இந்த வழிமுறைகளை நீங்க கையாண்டா நீங்க அவங்கள தாக்குறீங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த விவாதத்தில் வெல்வது உங்களுடைய நோக்கமும் அல்ல. ஆனா அந்த இடத்தில் உண்மையை, அதாவது அவர்களது முகக்கீரையை கிழிப்பதுதான் உங்களுடைய ஒரே நோக்கம். நீங்க இப்படி உங்களை மாற்றிக்கொள்ளும் போது அவங்க உங்க மேல இன்னும் அதிகமா கோபப்படலாம் அல்லது இன்னும் கூட அதிகமா சீண்ட முயற்சி செய்யலாம். இதைத்தான் உளவியல்ல எக்ஸ்டென்ஷன் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்களுக்கு பழகி போன, உங்களை எப்பொழுதும் அடிமையாக வைத்துக் கொண்டிருந்த அந்த பழைய முறை இனிமேல் வேலை செய்யாது அப்படிங்கிறத அவர்கள் உணரும் போது உங்களை அந்த பழைய நிலைக்கு மறுபடியும் திருப்பி கொண்டு வருவதற்காக அவங்க இன்னும் பயங்கரமா, இன்னும் ஆக்ரோஷமா முயற்சி செய்ய தொடங்குவாங்க. ஆனால் அந்த இக்கட்டான நேரத்தில் உங்களுடைய முக பாவனைகள் மிகவும் அமைதியாக ஒரு பாறை மாதிரி இருக்க வேண்டும். உங்களுடைய குரலில் எந்தவித நடுக்கமும் இருக்கக்கூடாது. உங்களுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க ஆணித்தரமா நம்பணும். இதுதாங்க உங்களுக்கு கிடைக்கும் உண்மையான சத்தமே இல்லாத அதிகாரம். நட்புகளே, இந்த சைக்கலாஜிக்கல் மிரர் நுட்பத்தை வெறும் தற்காப்பு கருவியா மட்டும் பார்க்காதீங்க.
உங்களுடைய ஆளுமையின் அடித்தளமா மாத்திக்கோங்க. மற்றவங்க உங்களை பாராட்டணும் அப்படின்னு மறுபடியும் நீங்க பீப்புள் பிளீசரா மாறிடாதீங்க. உங்களை நீங்களே சுய கண்காணிப்பு பண்ணிக்கோங்க. எல்லோரிடமும் இவன் மிகவும் நல்லவன், எதை சொன்னாலும் கேட்டுப்பான் அப்படின்னு ஒரு சான்றிதழ் வாங்குறத விட இவன் எல்லோரையும் கவனிப்பான், இவனிடம் சும்மா விளையாட முடியாது அப்படின்னு அடுத்தவங்க மனசுல நீங்க உங்களை பற்றிய ஒரு எண்ணத்தை, ஒரு எல்லைய வளர்த்துக்கிறீங்க பாருங்க. அங்கதாங்க உங்களுடைய கம்பீரமான வெற்றியே அடங்கி இருக்கு. அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நீங்க வளைஞ்சுட்டே இருந்தா ஒரு காலகட்டத்துல நீங்க உடைஞ்சே போவீங்க. அடுத்தவர்களுக்காக கூடை பிடிக்கிறது தப்பே இல்லைங்க. ஆனா அடுத்தவர்களுக்காக உங்க வீட்டு கூரையை பிச்சு கொடுக்காதீங்க. இனிமேல் நீங்க இணக்கமானவர் மட்டுமே இல்லைங்க, உங்களை ஊற்று பார்க்கும்போது அசைக்க முடியாத ஆளுமை மிக்க ஒரு பர்சன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதே போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.